ஹாய் கைஸ், திருக்குறள் பத்தின ஒரு முக்கியமான தகவல் பார்ப்போம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12. இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. அகரம் நகரம். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். 2 டைம் வர ஒரே அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல். திருக்குறளின் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். நமக்கு அறிவு மூளையில பெருகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அப்ப மூளையில அறிவு பெருகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அப்ப திருக்குறளோட மூலத்தை முதல்ல அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதினது யாருன்னா மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எழுத்தாடப்பட்டுள்ளது. கோடிங்கிற சொல்லு 7 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. 7 என்ற சொல்லு 8 குறட்பாக்கள்ல எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ.